விதி இருக்கா? எது பேரம் மூத்திரத்தை வாங்கி குடிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விதி கிடையாது. நான் இந்த மாதிரி சண்டை போட்டாலும் பண்ணாலும் இங்க வந்து சாப்பிட்டு போறனால தான் நீங்க இந்த மாதிரி பேசுறாங்க. ஆமா ஆமா, அதனால தான் பேசுறேன். உங்களோட கல்யாண நாள் கொஞ்சம் ஜாலியா இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க. என்ன பிரியாணி இது போடுவோம், பிரியாணி போடுவோம். அவன் என்னையவே தப்புன்னு சொல்லிட்டானே, அதுக்கே ஏதாவது கொளுத்தி போடுமே. என்னையவே ஆகாதுன்னு அடிச்சிட்டியாடா. அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆமா, இப்போ நாப்புல வந்து போய்ட்டு இருக்காரு. இது மட்டும் தானே வந்து போய்ட்டு இருக்கு. அவர் வேலை கிடக்குன்னு அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ மானகட்ட பத்தி பேசுறீனா அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாளா வீட்டுக்கு? அப்ப அதனால தான் அவர் வரலையா? எதனால? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சு எனக்கு தான் தெரியலையா? நான் எப்பமா அவர்ட்ட அந்த மாதிரி பேசுறேன்? என்னமா பேசுறீங்க? நான் மட்டும் தான் வந்து இப்படி பேசுறானே அந்த பையன். இல்ல, அவர் இந்த பக்கமே வர மாட்டேங்கிறாரு. என்ன ஏன் வர மாட்டறாரு? ஆமா, நீ என்னையவே பேசுற. வேற என்ன? சோத்துக்கு செத்து போய் வந்திருக்கியான்னு கேக்குற. அப்ப நாளைக்கு என் புருஷனை கேட்க மாட்டியா நீ? ஏமா, உங்களை கேட்டா நீ அக்கானு உன்னை கேட்டா எல்லாரும் கேட்பான்னு இப்படி கோர்த்து விட்டு நாளைக்கு இதை போய் இப்படி மச்சான்ட்ட சொல்லி அவர் கணக்கு இதை உருவாக்கி விட்டுறாது. அதுவும் பண்ணுவேன். அங்கே போய் அக்னியா கக்கிறது. யார்? நானு. ஆமா, அதான் நைட்டா பொண்டாட்டிய பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு நீ பேசுற. ஐயோ, இப்படி சொல்றாங்களே. இப்படி சொல்றாங்களா? என்ன உனக்கு வந்தாக்க அவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்படி இல்லம்மா. என்ன அப்படி இல்லம்மா, ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு விஷ் பண்ணலங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. இதை வந்து நம்ம நீ என்ன சொல்லிருக்க? எங்களுக்கு பிரச்சனை தான். கல்யாண நாளைக்கு அம்மா அப்பாவுக்கு நீ இருமா முடிச்சு விட்டு போலாம் சாயங்காலம் கூட நான் கொண்டு போய் விடுறேன்னு நீ சொல்லியிருக்காங்க. முத நாளே நீ கிளம்பிடுடி, இல்லைன்னா இங்க ஒரு இதா நடக்கும்னு அனுப்பி. அந்த பிள்ளை கிளம்புற 2 நாள் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா? என்ன சொன்ன? அமைச்சர் உங்கள்கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி இந்த மாதிரி அவள் வந்து கிளம்புறான்னு உங்கள்கிட்டையும் சொன்னேன். அப்போ ஏன் அதெல்லாம் சொல்ல போக விட்டு பேசுவோம் பார்க்குறீங்களா? நான் கேட்குறேன், சொல்லு. என்ன இது கல்யாண நாள் வருதுன்னு தெரியாமா? தெரியாதா? அது நாங்களுக்கு அந்த ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல எங்களுக்கு வந்து அவங்க சொல்லதான் முடியுமா? எனக்கு கல்யாண நாள் நாளைக்கு உன் பொண்டாட்டி இருந்தாண்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது அசிங்கம். அப்படி சொல்லக்கூடாது. அதை நீயா தானே பண்ணணும். அம்மா கல்யாண நாள் இருமா செலிப்ரேட் பண்ணுவோம்னு அக்காவே வர சொல்லுவோம். அப்ப நானும் வந்துருவேன் நினைச்சுதான் உன் பொண்டாட்டி அனுப்பியிருக்க. நீ தான் சொல்லிட்டியா ஒரே வார்த்தையில. நான் அப்படி நினைக்கவே இல்லை. நீங்க வருவியன்னு தெரிஞ்சிருந்தா அவ வேலை பார்க்கறதுக்கு பண்றதுக்கு ஒத்தாச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இருக்க சொல்லியிருப்பேன். என்ன கேட்டியா? தப்பா நான் தப்பாதுன்னு சொல்லலாமா? சாஃப்டா தாமா சொல்லிட்டு இருக்கேன். மெதுவா சொல்றது வந்து சாப்பிட்டா கொஞ்சம் பழக்கா சொல்றவங்க அடிதடியில பேசுறாங்க. அதாவது பேசுறதெல்லாம் பேசுவான், ஆனா சாஃப்டா பேசுறாங்க தானே. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சாஃப்டா பேசினா நல்லதுல்ல. சரி விடுங்க. இன்னைக்கு அவளோட கல்யாண நாள் கொஞ்சம் ஜாலியாக இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க. என்ன பிரியாணி இது போடுவோம், போடுவோக்கா. பிரியாணியை போடுக்கா. ஏக்கா என்னக்கா அவள் போயிட்டா. இப்போ திடீர்னு அங்கேருந்து கிளம்பி வர முடியாது. நீ பிரியாணியை போடுக்கா. என்ன நண்டு எடுத்துட்டுவா, கோழி எடுத்துட்டுவா. எதுக்கு இந்த வந்துச்சு சோத்துக்கு சேர்த்து தின்னுட்டு போச்சு? இல்ல சரி, அப்போ வேணாங்கிறியா? என்னமா அது வேணும்னு சொல்ல மாட்டேங்குது. அப்புறம் கிளம்பிடுவாங்க கேக்குது. இப்போ கேக்குதா இல்லைங்குதா எனக்கு புரியல. இப்போ எடுத்துட்டு வரவா வேணாமா? நீ அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீனா நான் ஒத்துக்கு இருந்திருப்பேன். நீ எல்லா கேள்வியும் கேட்டுவிட்டு நீ என்னடா அப்ப வேணாங்கற? அப்ப பிரச்சனை இல்ல, விடுங்க. இருக்க கஞ்சியை சாப்பிடுங்கலாம். கஞ்சியை சாப்பிடுங்க. வேணாம்ல அப்ப? ஆனா இதே தான் உங்க கல்யாணம் நாளைக்கு. இப்போ என்ன சொல்லுது? இப்போ எடுத்து வைடாங்குது. ஆனா இப்போ எனக்கு புரியல. இருங்க என்னன்னு கேக்குறேன். இப்போ நான் கறி எடுக்கவா வேணாமா? நீ இந்த வாரத்துக்கு எப்படி ஏன்டா கறி எடுக்கன்னு கேட்ப. சரி எடுக்கா, கஞ்சி சாப்பிடு அப்படின்னா அப்படி பேசுறேன். என்ன பண்ண? நான் நடுவில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிருக்கேன். எடுக்கவா வேணாமா? ஒரு பிறந்த பிள்ளைகிட்ட வரல நீட்டிலாம் பேசாதேடா. வரல நீட்டி பேசினா வெட்டி எடுக்கவா வேணாமா? நான் எங்க வீட்டுல வரையில சாப்பிட்டு வந்து எங்க அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா? உங்க அம்மா அப்பா இருந்தா உங்களுக்கு என்னமா வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? கிராண்டா நான் பண்றேன். என்ன பண்ணும்? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு அப்படியே எரியுது வயிறு. பொம்பளை பிள்ளை வந்திருக்கு. நீ என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டுவிட்டு கறி எடுக்கவா மீன் எடுக்கவா கேட்டியன்னாக்க நல்ல மனுஷன் சாப்பிடுவாள் அவன் வீட்டுல. இது சாப்பிடுமா? ஏமா நான் இந்த மாதிரி சண்டை போட்டாலும் பண்ணாலும் இங்க வந்து சாப்பிட்டு போறனால தான் நீங்க இந்த மாதிரி பேசுறாங்க. ஆமா ஆமா, அதனால தான் பேசுறேன். சண்டை போடுது பண்ணுது, ஆனா சாப்பிட்டு போயிருது டயத்துக்கு. அதனால தான் நான் கம்பல்சரி நான் அதனால தான் கேட்குறேன். ஆத்தா சரி, இப்போ என்ன பேசுறா நீ கேட்டுக்கிட்டு இருக்க? நீ வந்து சாப்பிடு. உங்க ஆத்தாப்பா இருக்க வரைக்கும் நீ கவலை இல்லாம சாப்பிட்டு போ. நீ எதுக்காக நினைக்கிற? சரிம்மா, இனிமே இவன் இல்லாதப்ப நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போறேன். இந்தா அப்ப கூட பாருங்க, சாப்பிட மாட்டேன்னு வருதா? நான் இல்லாதப்ப சாப்பிட்றேங்குது. இப்போ நாங்க எதுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லணும்? எதுக்காக சாப்பிட மாட்டேன்னு சொல்லணும்? யாரு வீட்டுக்கு வரா? ஊருக்குள்ள வீட்டுக்கு வரா? பெத்த தாய்கா பட்ட வந்து சாப்பிட்டு போறா. சாப்பிட வருவா அவ. அவளை கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உனக்கும் சரி உன் பொண்டாட்டிக்கும் சரி. உங்க கல்யாண நாள் அன்னைக்கு உங்களுக்கு விஷ் பண்ணலைங்கிறதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகணுமா? பண்ணுவேல்ல. கல்யாண நாளை வச்சு உன் பொண்டாட்டி பிறந்த நாளை நீ பேசுற? நீ எல்லாம் ஆம்பளையாடா? என்னமா ஏமா
யா ஆமா இப்படி பேசுறேன் பாத்தியா? என்ன எப்படி பிறந்த பேசுறான் பாத்தியா? நாளுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவே கல்யாண நாளைக்கு என்ன பண்ணணும் பேசினானா? ஆத்தா எங்களே சொல்லுங்கத்தா. அவ பேசுறா கூட ஒரு பங்குல சேர்த்துக்கலாம். இவன் பேசுறானே பேசலாமா? ஏது அவ பேசுனா நீங்க ஒரு பங்குல சேர்த்துப்பீங்க, ஒரு பங்குல அவ பேசுனா நான் பேசுனா சேர்த்துக்கிட்டேன். அது வெளியில இருந்து வந்த புள்ள நல்லது கிட்ட தெரியாது, தெரியல. போக போகதான் அது பழகிக்கிறோம். அவ பேசுனா சேர்த்துக்கிறீங்க. முழங்கால்ல இருந்து முழங்கால்ல இருந்து பொரடி வரைக்கும் வந்துட்டா இல்ல? அப்போ உனக்கு எல்லா வரும் தெரிஞ்சுக்கும்ல. தாயை பத்தி, தகப்பனை பத்தி, தங்கச்சியை பத்தி, அக்கா பத்தி தெரிஞ்சுக்கும்ல. அப்ப அவளை கும்பிட கேள்வி கேட்குறிய? என் மாப்பிள்ளை தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? என் மாப்பிள்ளை தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாடா? நீ பேசுற மாதிரி என் மாப்பிள்ளை பேசுறாங்களா என்னைக்காவது? சாப்பிடதான் வந்திருக்கும். உங்க மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோத்துக்கு செத்தவனே சொல்றாவே. சோறு போட முடியாம இருக்காங்களா? நான் அப்படி மாப்பிள்ளைய வந்து கட்டி கொடுத்துருக்கேன். சரிம்மா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்கள்கிட்ட முதல்ல அதை ஆசீர்வாதம் வாங்குறேன். அவன் பேசுறபடி பேசிக்கிட்டே இருக்கட்டும். பாருடா பாருடா அவன்றா தானே. என் பேரனை கூட்டிட்டு வரலையா? கூட்டிட்டு வராம விட்டுட்டேன். கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல. ஏமா 2 கை வாங்கி குடிக்க சொல்லிருக்கலாம்ல. இதுக்கு தான் அது காலை விழுந்துச்சு. என்னை மூத்திரத்தை வாங்கி குடிக்க சொல்லி அது காலை விழுந்துருக்கு. இப்போ இதுக்கு யார் மூத்திரத்தை வாங்கி குடிக்கணும். இப்போ அதுதான் காலை விழுந்து எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றது. காலையில் நான் காலைல விழுந்து, நானும் காலைல விழுந்து தான் சொன்னேன். எப்படா நீ சொன்ன? நீ எத்தனை வருஷம் தான் சொன்ன? நானும் புருஷன் எப்படா நான் கண்டுக்கிட்டியா? நான் காலைல விழுந்துங்கிறது நின்றுகிட்டே இருந்தீங்களா? அட சொல்லி தொலைய வேண்டியதுனாடா. காலைல விழுந்து வச்சிருப்பேனடா. ஆசீர்வாதம் வாங்குவேன் புள்ள, ஆசீர்வாதம் வாங்குவேன் புள்ளேன்னு நான் எவ்வளோ சந்தோஷமா பெருமையா வந்துருவேன், வாங்கிடுவேன், கேட்டுருவேன் அப்படின்னு. கல்யாண நாள் அதுவும் அழுகாதியே. அந்த பாவம் எனக்கு வேணாம். தயவுசெய்து வந்திருக்கு, அதை சாப்பிட்டுட்டு கிளம்ப சொல்லுங்க. கிளம்ப சொல்லலாம். இல்லை அடுத்து என்ன இன்னைக்கு கல்யாண நாளைக்கு என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை பண்ணுங்க. சும்மா நீ வெறி ஆக்கிருக்காங்க. நான் போறேன், நான் உள்ள. இன்னைக்கு வீட்டில் என்ன பண்ணீங்க? உங்க வீட்டில் ஒன்றும் பண்ணல. எனக்கு தெரியும். அது அவங்க வீட்டில் ஒன்றும் பண்ணல. எனக்கு தெரியும். இது ஏன் வந்து எனக்கு தெரியும். லாஸ்ட் தெரிஞ்சு நான் சோத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் போறேன். நீ ரூம்க்குள்ள போய் அடிச்சிட்டு நீ உட்கார்ந்துருவ. இத அடிச்சு நீ பொண்டாட்டிட்டு வர சொல்லுடா. என்ன புள்ளையானே? அடுத்த வார்த்தை சொன்னா கூட பரவாயில்லை. பெத்தவளே பிறந்தவளே சொல்லிட்டு போறானே. நான் என்ன பண்ணேன்? என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. அவன் தான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கானே. நீங்க விடுங்கம்மா. நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. அப்பா போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. நான் செய்றேன். சாப்பிட்டு போங்க. டைம் ஆயி போச்சு. செஞ்சுட்டு பேரம்பதுக்கு அடி. அம்மா செய் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டேன். செஞ்சுட்டு இதுக்கு மேலே என்ன அக்கான்னு வந்ததுக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன். என்னடா அவன் லோகம் வச்சுக்கிட்டே இருக்கான்? லோகம்டா புள்ள. ஏன்டா நல்ல புள்ள மாதிரியே போய் ரூமுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிற சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு. என்னக்கா இப்படி இருக்கிறேன்? நல்லா தானே இருந்தேன். அவன் நல்லா தான் இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே இப்படி மண்டை குழம்பி போச்சு அவனுக்கு. அதானே. என்ன அவ வர்ற நேரம் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அன்னைக்கு இப்படித்தான் பழங்காயெல்லாம் வாங்கி வந்து வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்னமா பொட்டாட்டி குடிச்சு கொடுக்கணும்னு பேசுறீங்க? இதை வேற பேசுனாங்களா? இதையும் பேசுனாங்களா? ஆத்தாடி அப்படி சொல்லிவிட்டேன்னா அதெல்லாம் நினைச்சுக்கா. ஆத்தாடி விடுத்தா. ஏமா ஒரு வார்த்தை நீங்க சொல்லல? அது அன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை. உம்மா விட்டுல ஏன் பிள்ளைய பத்தி தானே பேசுறேன்? அது நம்மளோட வச்சுக்கணும். அதை வெளியே எடுக்கப்படாது. வெளியே எடுத்தா இன்னைக்கு அப்படியே பேசுறீங்க. அது மனசு எவ்வளவு. சரி விடுங்க, இந்த டாபிக் ஸ்டாப். அப்ப காப்பாத்துற பொண்டாட்டிய. அப்படி இல்லக்கா. அப்ப என்னைய மட்டும் சோத்துக்கு செத்தவன் சொல்லுவோம், பொண்டாட்டிய காப்பாத்துற நீ. அப்படி சொல்லலக்கா. நான் வந்து அக்காங்கிற உரிமையில பேசுறேன். அக்காங்கிற உரிமையில எப்படி பேசுற? பேசுறன்னு ஒரு விதி இருக்குல்ல. ஏதோ பேச விதி இருக்கா? எது பேரம்பு மூத்திரத்தை வாங்கி குடிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விதி கிடையாது. நான் ஏன் பேர்னா நான் சொல்றேன். உங்க பேர் என்ன சொல்லுங்க. அந்த மூத்திரத்தை நான் ஏன் வாங்கி குடிக்கணும்னு சொல்றீங்க? அந்த அளவுக்கு அக்கறை பண்றேன்ல. ஏன் அந்த புத்தி உனக்கு வர மாட்டேங்குது? சரி நாளைக்கு 2 டம்ளர் எடுத்துட்டு வாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரதான்னு பாக்குறேன்.